ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை ரகசியமாக உனக்கு சொன்னேன். ஆனால் அதை நீ ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் சிலரிடம் போய் பகிர்வது, சிலரிடம் சொல்வது என்றால் அடுத்தடுத்த முறை உன்னிடம் நான் சொல்லவே மாட்டேன். இப்பொழுதும் நான் உன்னிடம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் அது உனக்கானதாகவும் இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு காதில் போக வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இது உனக்கான செய்தி. என்னுடைய பிள்ளையாக நினைத்து, நான் பெற்ற பிள்ளையாக நினைத்து இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள். யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்துக்கொள். ஏன் உனக்கு சொல்கிறேன் என்றால், எதுவாக இருந்தாலும் நீ முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். புரிகிறதா? எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். இந்த சாய் உங்கள் யாரையுமே ஒரு இடத்தில் அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் எண்ணம். இப்பொழுது உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்தேன். தயவு செய்து அதை காதில் வாங்கு. தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் சில விஷயங்களை தடுத்துக்கொள். முக்கியமாக நான் சொல்ல வந்தது, உன்னுடைய உறவுகளான ஒருவர் வீட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. தங்கமே, மற்றவரை காயப்படுத்தும் பொழுதும் அந்த காயமானது திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எந்த அளவுக்கு மனவேதனையை தரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையை பேசலாமா கூடாதா என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் பேசும் வார்த்தையை பேசிவிட்டு தெரியாமல் பேசிவிட்டேன் என்பதும், இல்லை மற்றவர்களுக்கு நேராக நான் அப்படி ஒரு வார்த்தையை பேசவே இல்லை என்று சொல்வதும் ஒரு பொய்யான தனம். அது வார்த்தைகளுக்குத்தான் அதிகமான வலிகள் உண்டு. ஒரு அடி அடித்தால் அந்த வலியானது அந்த நிமிஷமே பறந்துவிடும். ஆனால் வார்த்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிகளானது காலம் முழுவதும் இருக்கும். உன்னுடைய உறவுகளானது, அதுவும் உன்னுடைய தாய் வழியில் சேர்ந்த உறவு ஆனது எப்பொழுதுமே உன்னை பார்த்தால் ஏதோ ஒரு குறையை சொல்லிக்கொண்டும் உன்னை காயப்படுத்தி கொண்டுமே எப்பொழுதுமே இருந்தார்கள். நீயுமே அவர்களை எல்லாம் மன்னித்து மன்னித்து பெரியவர்கள் இவர்கள் பேசுவதெல்லாம் நம் நன்மைக்கு என்ற சிறு வயதிலிருந்து அப்படிதான் நடந்தது. ஆனால் இப்பொழுது நீ வளர வளர எல்லோருக்கும் மத்தியிலும் உன்னை பேசும் பொழுது உன் மனமும் அதிகமாக காயப்படுகிறது. என்னடா வாழ்க்கை இது! சிறு வயதில்தான் இப்படியெல்லாம் நம்மை திட்டினார்கள் என்றால் இப்பொழுதும் நம் இவ்வளவு பெரிய மனிதனாகி வயதாகியும் எங்கு பார்த்தாலும் இந்த நபர் திட்டிக்கொண்டு நம்மை அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இனிமேல் நம் இந்த நபர் இருக்கும் இடத்திற்கு செல்லக்கூடாது என்று இப்பொழுது எல்லாம் அந்த நபர் எங்கு இருக்கிறாரோ அதை சுற்றி போவதும், அவரை பார்த்தும் பார்க்காமல் போவதும், இப்படியே தான் நீ இருக்கிறாய். ஆனாலும் உன்னை அந்த நபர் பின்பு அதிகமான வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் நீ அவர்களுடைய வீட்டில் இருக்கும் காசை வைத்துதான் சாப்பிட்டதாகவும், அவர்கள்தான் உன்னை வளர்த்ததாகவும், அவர்கள்தான் உன்னை முழு நேரமும் எல்லா உதவியும் செய்ததாகவும், உங்கள் குடும்பத்தில் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் அனைவரும் இருந்ததாகவும் ஊருக்குள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தார்கள் என்பது உனக்கு தெரியும். ஆனால் அந்த பெண்மணிதான் உங்களை எல்லாவற்றையும் கரை சேர்த்தது போலும், உன்னுடைய தாயும் தந்தையும் பொறுப்பில்லாமல் இருந்தது போலும் அந்த பெண்ணானவள் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படி தேவையே இல்லாமல் அடுத்தவர் மனதை கஷ்டப்படுத்துவது போல பேசும் நபர்களுக்கு கட்டாயமாக தண்டனை கொடுத்து ஆக வேண்டும் அல்லவா? அதுவும் எப்படி? ஒன்றுமே இல்லை என்று சொன்னவர்களுக்கு மற்றவர்களை பார்த்து, பணம் வைத்திருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து இவர்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த மனமானது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். தங்கமே, அந்த வேதனையை அவர்களுக்கும் தரப்போகிறேன். பணம் இருந்தால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும். பணம் இல்லாதவர்களை மனதால் கூட கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் மற்றவர்களுக்கு நேராக அதிகமான பேச்சுகள், அதிகமான காயங்கள், இது அனைத்தையுமே தாண்டி வந்தாலும் அந்த பெண்ணானவள் உன் தாய்தான் எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்து வாழ வைத்தார்.
ஆனால் அந்த பெண்தான் உங்களுடைய அனைத்து வாழ்க்கையையும் பார்த்து கொண்டது போல வெளியில் பேச்சு. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, உனக்கும் எந்த பொறுப்புமே இல்லை என்ற ஒரு பேச்சு. தப்பாக யார் ஒருவரை பேசுகிறார்களோ அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் நாம் தவறாகத்தான் பேசுகிறோம் என்று. ஆனால் அதெல்லாம் மறைத்து வைத்துவிட்டு ஒரு தப்பான ஒரு பேச்சை பேசுகிறார்கள் பார், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கத்தானே வேண்டும். தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அதாவது காசு என்றால் என்ன, பணம் என்றால் என்ன என்பதை புரிகிறதா? நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதை நீ அதிகமாக யோசிக்க வேண்டும். யாரை சொல்கிறார் சாய் என்று உனக்கு புரிந்திருக்கும். நீங்கள் உழைத்து வாழ்ந்தீர்கள், ஆனால் பெயர் வேறொரு நபர் எடுத்தார். அவள்தான் உங்களை பார்த்து பார்த்து கவனித்தது போலும், அவள்தான் எல்லா விஷயத்தையும் செய்தது போலும் வெளியில் காட்டிக்கொண்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாதது போலவே அவள் வைத்திருக்கிறாள். உங்கள் குடும்பத்தை மட்டம் தட்டிவிட்டு அவள் குடும்பம்தான் மிகப்பெரிய உயர்ந்தது என்று அதாவது உன்னை சுற்றி மிக நெருங்கிய உறவை இப்படி பேசுகிறது. தங்கமே, காசு வைத்து ஆடியவர்களுக்கு காசு கடைசி வரைக்கும் இருக்காது. அதே நேரம் காசு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு காசு எப்பொழுதும் இல்லாமலும் போகாது. அவள் காசை வைத்து அதிகமாக ஆடிவிட்டார். காசுடைய அருமையானது தெரியும் நேரம் வந்துவிட்டது. என்ன பேசுகிறார்? என்னிடம் வாங்கி சாப்பிட்டவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சு. அந்த பேச்செல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையே அல்ல. தவறு செய்பவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. பணத்தை வைத்து ஆடினால் என்ன, தேவையே இல்லாமல் அவதூறாக பேசினால் என்ன? இந்த இரண்டையுமே தான் உங்களுடைய குடும்பத்தில் அந்த பெண்ணானவள் செய்தார். அந்த பெண்ணுக்கு எப்பொழுதுமே தண்டனையை நான் கொடுப்பேன். நிச்சயமாக யாராக இருந்தாலும் நிச்சயமாக என்னிடமிருந்து தண்டனையை பெறுவார்கள். என்னுடைய பிள்ளைகளை குறை கூறி, என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தவறாக எல்லோரிடமும் காட்டி அவரவர்கள் நல்லவர்களாக ஆகிக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நிச்சயமாக என்னுடைய சுயரூபத்தையும் காட்ட வேண்டியதாகத்தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவரவர்கள் வாழ்கிறார்கள். அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சௌரியமாக இருக்கிறார்கள். இதற்கு நடுவே வந்து நான் தான் செய்தேன் என்றால் செய்தவர்களுக்கு என்ன மரியாதை? தங்கமே, வாழ்வில் நீ எல்லா நிலையிலும் என்னுடைய பிள்ளையாக இருப்பாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ மிக மிக அற்புதமான நிலையில் வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை எந்த ஒரு நிலையிலும் தொந்தரவு படுத்தலாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுப்பேன். நிச்சயமாக இந்த செய்தி வரும். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள், அவளிடம் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைமை அவர்கள் வீட்டிலிருந்து செய்தி வரும். உன்னை எப்படியெல்லாம் உன்னுடைய குடும்பத்தை தேவையே இல்லாத வார்த்தையால் காயப்படுத்தினார்களோ, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்தது அனைத்தையும் தான் செய்தேன் என்று ஊருக்குள் பெயர் எடுத்தாலும் அது எல்லாம் அப்படியே மாறும் அளவுக்கு எல்லாம் நடக்கும். உனக்காக நான் இருக்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க. இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே நான் இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்வில் ஏகப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்வேன். உன்னை யார், உன்னுடைய வாழ்க்கையில் யார் கை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை அளிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.